பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசும்போது நீ பயப்படாதே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர்களுடைய குமாரனாகிய ஈசாக்கோடு கூட தேவன் பேசுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் ஈசாக்கோடு பேசுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் யாக்கோபோடு கூட பேசுகிறார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். பார்கள் அருமையானவர்களே, இந்த 3 வசனத்தை நான் எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், ஆபிரகாமோடு கூட பேசினார், அவனுடைய சந்ததியாகிய ஈசாக்கோடு கூட பேசினார், ஈசாக்கின் சந்ததியாகிய யாக்கோபோடு கூட தேவன் பேசினார். தலைமுறை தலைமுறையாக தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார். தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் தமது வார்த்தைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் பிள்ளைகள் என்னை போலவே பயபக்தியாய் ஆண்டவருக்காக வாழ்வார்களா என்று பிள்ளைகளை குறித்த ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளை குறித்த கவலை அவர்களுக்கு இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் என் ஆண்டவரோடு கூட எப்படி வாழ்வார்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் மிகவும் மோசமான உலகமாக இருக்கிறதே, வஞ்சிக்கிற உலகமாக இருக்கிறதே, பாவத்திலே நிறைந்திருக்கிறதே. இப்படிப்பட்ட உலகத்திலே என் மகன் எப்படி தேவனுக்கு பயபக்தியாய் வாழ்வான் என்ற ஒரு பயத்தோடும் சந்தேகத்தோடும் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம், கல்லூரி விடுதலை தங்கி படிக்கலாம், உங்களை விட்டு பிரிந்து ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருந்தவர்கள் வேலை செய்யலாம். ஐயோ, என் பிள்ளைகள் கெட்டு போய் விடுவார்களா, என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து விடுவார்களா என்கிற ஒரு பயம் உங்கள் இருதயத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை இடறி போகாதபடி உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற, உங்கள் பிள்ளைகளை தப்புவிக்க தேவன் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன் உங்களையும் என்னையும் அவர் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பயத்தில் அவர்களை வளரும்படியாக தேவன் கிருபை செய்வார். எனவே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் மத்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல எப்போது இருக்கும்படி தேவன் செய்வார். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்களே, என்னை அழிக்க வகை தேடுகிறார்களே, என் சத்துரு என்னை நாசமாக்க வகை தேடுகிறானே என்று சொல்லி நீங்கள் சத்துருக்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், யோசுவா 1ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் உன் கையிலே தேவன் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்களுக்கு பயப்படாதிருப்பாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொல்லி யோசுவா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். ஒருவனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. உன் சத்ருவை பார்த்து நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன் சத்ருவோடு நான் யுத்தம் செய்வேன், உன் சத்ருவை நான் மேற்கொள்வேன், உன் சத்ருவை நான் பார்த்துக்கிறேன். நீ சத்ருவை பார்த்து பயப்படாத, என் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜப மாத்திரம் பண்ணு போதும். சத்ருவை பார்த்து பயப்படாத. சத்ரு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழ முடியாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே உன் சத்ரு உன்னை தொடுவதற்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாலும் இருந்தாலும் சரி, கர்த்தரால் மாற்ற முடியுங்க.
உங்கள் வாழ்க்கையில் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரியதான காரியமாக இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் சொல்கிறாரே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் பிரச்சனைகளை மாற்ற தேவனால் முடியும். உங்கள் பிரச்சனைகளை மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு. எனவே பிரச்சனைகளை பார்த்து பயந்து சாப்பிடாமல் இருக்காதீங்க. பிரச்சனையை பார்த்து பயந்து வேறு எங்கேயும் போகாது இருக்காதீங்க. பிரச்சனையை பார்த்து பயந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருங்க. உங்கள் பிரச்சனையை தேவன் மாற்றுவாருங்க. அது எப்பேற்பட்ட முழுகி போகிற பிரச்சனையாக இருந்தாலும் அது சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே முழுகி போக போகுது. வாழ்க்கையே முழுகி போகிற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற யெகோவா தேவனால் நாம் பிரச்சனைகளை அவரால் மாற்ற முடியும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்முடைய பிரச்சனைகளை கட்டாயம் மாற்ற அவரால் முடியும். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், நீங்கள் வசிக்கிற பகுதியிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், அரசு அதிகாரிகளால் வந்திருக்கிற பிரச்சனைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை உண்டாக்குவதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனால் கூடும். உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டாக்குகிற தேவன் உங்களோடு என்னோடும் இருக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதிருங்கள் அருமையானவர்களே. சாவை பார்த்து இன்னைக்கு அநேகர் பயப்படுகிறார்கள். நான் மரித்து விடுவேன், அவ்வளவுதான், இந்த வியாதி என் சரீரத்தில் வந்துவிட்டது, நான் மரித்து விடுவேன், இந்த வியாதி குணமாகாது, நான் மரித்து விடுவேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6:23 கிதியோன் ஆண்டவரை பார்த்து, ஐயோயோ நான் சாக போகிறேன், ஏனென்றால் என் தேவனை நான் முகமுகமாய் தரிசித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சகோதரனே, உங்களை கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் நுரையீரல் பகுதி பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் மூளை பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பயப்படாதிருங்கள். உங்களையும் என்னையும் தப்புவிக்க காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவினால் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ திடன் கொள், உன் வியாதிகளை என்னால் மாற்ற முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வியாதி நிமித்தமாக நீங்கள் மரிப்பதில்லை, வியாதி நிமித்தமாக நீங்கள் மரித்து போவதில்லை. மரணம் உங்களை சம்பவிக்காது. 70 பலத்தின் மிகுதினால் 80 வயது வரைக்கும் வாழக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80 என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படியாக ஆயுசு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இன்னைக்கு பலர் பிசாசுடைய கிரியைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள், மந்திரவாதங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மாந்திரிகம் வைத்து விட்டார்கள், பில்லிசூன்யம் வைத்து விட்டார்கள், ஐயோ என்று சொல்லி பல இடங்களுக்கு அலைந்து திரிவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் எந்த இடத்துக்கும் அலைந்து திரிவதில்லை. தெய்வ சமூகத்தில் முழங்கால் படித்து உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. எந்த மந்திரவாதமும் உங்களை அணுக முடியாது. ஏசாயா 41:14 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். மந்திரவாதங்களை குறித்து பயப்படாதிருங்கள். பில்லி சூனிய வல்லமைகளை குறித்து பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது அவைகள் உங்களை சேதப்படுத்த தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது அவர்கள் உங்களை தொட்டு பார்க்க கூட தேவன் உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். என் சேனைகளின் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே மந்திரவாதங்களை குறித்தும் பிசாசுடைய கிரியைகளை குறித்தும் பயப்படாதிருங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உதவியாயிருப்பாராக. ஆமேன். இன்னைக்கு பல விதங்களிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே. கடன் பிரச்சனைகளை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, இத்தனை ஆயிரங்கள் எனக்கு கடன் வந்து விட்டதே, இத்தனை லட்சங்கள் நான் கடன் பட்டிருக்கிறேனே, நான் கடன் கொடுத்தவர்கள் எனக்கு பணத்தை திருப்பி கொடுப்பார்களா, நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, நான் ஒருவரிடத்திலிருந்து வாங்கி கொடுத்த பணம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, ஐயோ என்னால் வாழ முடியவில்லை, எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது, நான் மரித்து போய்விடலாம், என்னால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த கடன் பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லை, இந்த கடன் பிரச்சனை தீரவே தீராது, மரணத்தை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன் சகோதரியே, சகோதரனே. இந்த கடன் பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் முடியும். யோவேல் 2:21 தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்கிறார். தேசமே நீ பயப்படாதே.
அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்து விட்டது. பெரிய பொருளாதார வீழ்ச்சி. அவ்வளவுதான், அவர்கள் படுத்து விட்டார்கள், எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி. ஆனாலும் அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டுமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் எழுந்துதான் வருகிறார்கள். ஒரு தேசமே பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருமானால் நீங்கள் ஏமாத்துறங்க. தேசத்தையே கத்த தூக்கி விட முடியுமானால் உங்களையும் என்னையும் தேவனால் தூக்கி விட முடியாதா? உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து கத்தர் உங்களையும் என்னையும் தூக்கி விட அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே கடன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதிருங்கள். கத்தர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படியாக உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற என் தேவன் கிருபை தருவார். எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, என் பிஸ்னஸ் இப்படி டவுனாக போய் கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் தெரியலையே என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறேன் சகோதரியே. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43:1 உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வேலையை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். உனக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். உன் எதிர்காலத்தை குறித்து கூட நீ என்ன பண்ணாத, பயப்படாத. உன் எதிர்காலத்தை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் பார்த்தீங்களா? எனவே உங்கள் வேலைகளை குறித்து பயப்படாதருங்கள். உங்கள் வேலையை ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. நல்ல வேலையை கொடுப்பாரு. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் காத்திருக்கிறீங்க, கத்தாயம் நல்ல வேலைகளை கொடுப்பார். அரசாங்கத்தில் அந்த வேலையை தேவன் அவன் பர்மிட் பண்ணத்தக்கதான கிருபை செய்வார். கான்ட்ராக்டில் வேலை செய்கிறேன் பாஸ்டர், நான் எனக்கு ஒரு பர்மனெண்ட் கிடைக்கணுமே, தேவன் நிச்சயமாக அரசாங்க வேலையாக அதை மாற்றி கொடுக்க தேவனால் கூடும். கவலைப்படாதிருங்கள். உங்கள் வேலையிலையும் உங்கள் பிஸ்னஸ்லையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கர்த்தர் கொடுப்பார். உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஐயோ இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களே, அந்த காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட நீ பயப்படாதே என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே. இன்றைக்கு பல விதங்களிலே நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை நினைத்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை நினைத்து நாங்கள் பயந்து நடுங்கி எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய எல்லா பயத்தையும் நீக்கி போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிற ஆண்டவரே, பயம் எங்களை ஒரு நாளும் சேதப்படுத்தாதபடி, பயம் எங்கள் வாழ்க்கையை ஒரு நாளும் சேதப்படுத்தாதபடி தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லாம் பயத்துக்கும் எங்களை தப்புவிக்க முடியாது, விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தன் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்து குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிஸ்னஸ் குறித்து, வேலையை குறித்து ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயங்களை கர்த்தர் எடுத்து போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலாம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளை எல்லா பயத்தின் கிரியைகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக, பயத்தை உண்டாக்குகிற பொல்லாத வல்லமைகள் எங்களை விட்டு வெளியேற முடியாது நாங்கள் கட்டளுகிறோம். பொல்லாத பயத்தின் ஆவிகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக, பொல்லாத பயத்தின் கிரியைகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவே நாமத்தில் பயம் எங்களை விட்டு விலகட்டும், பயத்தின் கிரியைகள் எங்களை விட்டு விலகட்டும். இப்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையை தைரியத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்தில் தைரியம் உண்டாவதாக. இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் நடக்கக்கூடாது ஆண்டவரே, நிறைவேறக்கூடாது ஆண்டவரே. நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று யோபு சொல்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படுகிற ஒரு காரியமும் நடக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவ பிள்ளைகள் இந்த பயத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இருதயத்தில் காணப்படுகிற வியாகுலம், இருதயத்தில் காணப்படுகிற ஒருவித பயம் ஆண்டவரே, இந்த பயத்தினால இருதயத்தில் ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவரே. அப்பா, ஆத்துமாவில் ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவரே. இந்த பயத்தை கர்த்தர் அப்புறப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க போதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.